வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மி அக்ரதுண்டாயதி மிகு தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாயத் மகாசனதி மிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் நாள். இன்றைய திதி பகல் 3:13 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் மிருகசிருஷ நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 4:30 மணி 6 மணி வரை, குளிகை காலம் 3 மணி 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி 1:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை மிருகசிருஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புத நாள். ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமத்துல சூரிய பகவான் இருந்து நகர்ந்து 9ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல கும்பகோணம் அருகே சூரியனார் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய சூரிய நாராயண பெருமாளை மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை ராசியிலும் 2ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், செவ்வாய் பகவான் நீட்சமாக பயணம் ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீட்சபங்க ராஜயோகம் வாங்கி பல நாட்களாக வராத கடன் வரக்கூடிய ஒரு அற்புத நாள். குடுக்கல் வாங்கல் பிரச்சனையானது தீரக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாள்ல கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணியம்மன் மனசு நினைச்சு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், உங்க 11ஆம் இடத்து அதிபதி நீட்சபங்க ராஜயோகத்துல தனக்காரனாக செவ்வாய் பகவான் பயணிக்கிற இந்த நேரத்துல பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உறவுகளோடு, சகோதர உறவுகளோடு இருந்த சண்டைகள் தீர்ந்து பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து வளம் காணக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாள்ல பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கூடிய மணக்குள விநாயகர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கடகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறப்போ, அதே சமயத்துல அஸ்தமத்து சனி காலத்துல லாபஸ்தானத்துல சந்திர பகவான் பயணிக்கிற இந்த நேரத்துல தாய் வழி உறவால் லாபம், நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் லாபம், கடல் வணிகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு லாபம் என்று சிறு லாபமேனும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாள்ல திருச்செங்கோட்டில் அருள்பாலிக்கக்கூடிய செங்கோட்டு வேலவன மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. சிம்மராசிக்கு தொட்டது துலங்கும் நாள், விட்டது கைகூடக்கூடிய நாள், உறவுகளோடு இந்த சண்டைகள் தீரக்கூடிய நாள், நல்ல நட்பானது கைகூடக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாள்ல சென்னை திருவல்லிக்கேணியில் அருள்பாலிக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாளை மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்கல்ல, கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கன்னிராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புத நாள். உறவுகளோடு இந்த சண்டைகள் தீரப்போகுதுங்க. ஏன்னா குரு பகவான் 10ஆம் இடத்தில் வக்ரம், சனி பகவான் 7ஆம் இடத்துல, சந்திர பகவான் 2ஆம் இடத்துல, இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாள்ல சென்னை திருவெற்றியூரில் அருள்பாலிக்கக்கூடிய வட்டிவிடயம்மன் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர், துலா ராசியை பொறுத்தவரை சுவாதி நட்சத்திரம் சந்திராஷ்டம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க, அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அஷ்டமத்து குரு வக்ரமாகி இருக்கிறார். அதே சமயத்துல சில விஷயங்களில் பின்னடைவாக பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. உறவுகளோடு சண்டைகள் இருந்தாலும் தீரப்போகுது. இந்த நல்ல நாள்ல ஆந்திர மாநிலம் மந்திராலயத்தில் அருள்பாலிக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளை மனசுல நினைச்சிட்டு ஓம் ஸ்ரீ பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயஷ வத்ததாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதேனுவி நமக என்ற ஸ்லோகத்தை சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராஷ்டம நாளிலும் சந்தோஷ பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிகராசிக்காரர், விருச்சிகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. விருச்சிகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது, கனவுகள் மெய்ப்பட போகுது. அதே சமயத்துல குரு பகவான் 7ஆம் இடத்தில் வக்ரமாகி இருக்கிறார். நட்பில் விரிவு, நட்பில் விரிசல், ஆனால்
பொருளாதார நெருக்கடி, அலைச்சலோடு புதிய முயற்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புத நாள். அலைச்சல் இருக்கதான் செய்யும், ஆனா புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கிற இந்த நல்ல நாள்ல சென்னை குன்றத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசுல நினைச்சு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரல தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. தனுசு ராசிக்கு ஒவ்வொரு நிகழ்வும் 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில நட்பு ரீதியான பிரிவுகளை எதிர்காலத்தில் தருவதற்கான முன்னோட்டமான நாள். நட்பு ரீதியா பிரிவு இருக்கும், புதிய உறவானது கைகூடும், கணவன் மனைவி ஒற்றுமையானது கைகூடும், அதற்கான முன்னோட்டமான நாள் இந்த நல்ல நாள்ல. வேலூர் ரத்னகிரியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மகர ராசிக்கு குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் கைகூடக்கூடிய நாள். சில உறவுகளில் சிக்கல்கள் நீடிக்கக்கூடிய நாள். சில வம்பு வழக்குகள் தீரக்கூடிய நாள் இந்த நல்ல நாள்ல. பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய மொரட்டாண்டியில் அருள்பாலிக்கக்கூடிய பிருத்திங்கரா தேவி மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்கல்ல கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கும்பராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய நாள். உறவுகளோடு பகைகள் நீடிக்கக்கூடிய நாள். சின்ன சின்னதா வம்பு வழக்குகள் தீரக்கூடிய நாள் இந்த நல்ல நாள்ல. சென்னை திருவல்லிக்கேணியில் அருள்பாலிக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்கல்ல மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மீனராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. உறவுகளோடு இந்த பகைகள் விலக போகுது. நல்ல நட்பானது கைகூட போகுது. சின்ன சின்னதா வம்பு வழக்குகள் தீரப்போகுது. ஆனா 7.5 சனியில பாத சனி இல்ல, ஜென்ம சனி, விரய சனி இப்ப நடந்துட்டு இருக்கு. அடுத்த ஜென்ம சனிக்குள்ளார போக போறீங்க. இந்த நேரத்துல குரு பகவான் வக்ரமாக இருக்கிற நேரத்துல முயற்சி பயிற்சி இதெல்லாம் தடையானாலும் காலபைரவர் வழிபாடு உங்களை காப்பாற்றும். சீர்காழியில் அருள்பாலிக்கூடிய சட்டநாதர் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று மதியம் வரை பௌர்ணமி இருக்கிறது. கார்த்திகை தீப நாளில் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று எம்பெருமான் ஆதியும் அந்தமுமான பரம்பொருள் அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு வர முடியாமல் தவித்து கொண்டிருந்த நண்பர்கள் இன்று பௌர்ணமி நாளில் கிரிவலம் வரலாம். இல்லைன்னா உங்க ஊர்லேயே சிவாலயத்தை கிரிவலம் வரலாம். இல்ல மனதில் வீட்டில் சிவபுராணம் படித்து சிவாய நம என்று சொல்லி வழிபடலாம். பஞ்சாட்சர தீபம் என்று சொல்லக்கூடிய தீபத்தை வீட்டில் ஏற்றி பஞ்சபூதங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் வழிபடும் போது இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு அற்புத நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.